வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, இன்றைய நாட்கள்ல நிறைய தீர்க்க தரிசிகள்லாம் எழுப்பிக்கிறான். கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய தீர்க்க எழும்பிக்கிறாங்க. நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றாங்க, அடுத்த மாதத்துல டிசம்பர் மாசத்துல அடுத்த வருஷத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ண போறாங்க, அவங்களாம் சொல்ல போறாங்க. எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசன ஊழியனே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வேத வாக்கியத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, தீர்க்க தரிசனம்னா என்ன, இன்றைக்கு தீர்க்க தரிசிகள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, தேவன் சொல்றாரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்குன்னு சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது? தீர்க்க தரிசனம்னா என்ன? இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தை பத்தி பேசுறதுதான் தீர்க்க தரிசனம் நினைக்கிறாங்க. வரக்கூடிய காரியங்களை அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். பாருங்க, இவரெல்லாம் வல்லமையான தீர்க்க தரிசி அப்படின்றான். ஏன்னா எதிர்காலத்துல அவர் சொல்றாரு. பாருங்க, அந்த குறி சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க. எல்லா மதங்களிலும் எதிர்காலத்தை பத்தி சொல்றாங்க. அவங்கள தீர்க்க தரிசிகளா? தேவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது? அது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா? வசனம் பாருங்க, 19ஆம் வசனத்துல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசன வசனம். சரி, அந்த வசனம் எங்கே இருக்கிறது? 20ஆம் வசனம் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்கதரிசனம் எங்கே இருக்கிறது? வேதத்தில். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும். அப்ப நீங்க கையில பைபிள் வச்சுக்கிறீங்க. அந்த பைபிள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாருடைய தீர்க்க தரிசனம்? அது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அதான் அங்க சொல்ற. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் அது எப்படிப்பட்டதை உடையதல்ல, சுய தோற்றமான பொருளை உடையது இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்ப தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் தங்கள் சுய சிந்தைகளை என்ன பண்ணலங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை. தங்கள் சுய யோசனைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை. முதல்ல வேத வாக்கியத்தை படிக்கும் போது நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அது மனுஷனுடைய யோசனையின்படியான தீர்க்க தரிசனமே கிடையாது. அது தேவனுடைய வார்த்தை. அடுத்த வசனம் பாருங்க, 21ல தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தெளிவா சொல்ற. எந்த ஒரு காலகட்டத்திலும், ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அது மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அவங்களாம் சுயமாலாம் பேசல, நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன் அப்படின்னு சுயமாலாம் பேசல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப பைபிள் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள் இருக்கு. மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு. 66 புஸ்தகங்களும் சுமார் 39-40 தீர்க்கதரிசி என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பேசின எல்லாருமே யார் மூலமா தான் பேசினாங்க? பரிசுத்த ஆவியின் மூலமாக. அப்ப 40 ஆசிரியர்கள் வேத வாக்கியத்தை எழுதிக்கிறாங்க. 40 பேரும் எப்படிதான் பேசியிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவி. 40 பேரும் யாரு? பரிசுத்த மனுஷர்கள். அப்ப அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. தேவன் எப்படி பேசுவாரு தீர்க்க தரிசிகள்கிட்ட? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. நீ அவனோடு பேசி அவன் வாயிலே வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? வாயாக இருப்பேன். யார்கிட்ட சொல்றேன்னு மோசேட்ட சொல்றாரு. நாங்க அது வேதம் வாக்கியத்தை பாருங்க. நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு.
நீ அவன்கிட்ட பேச அந்த வார்த்தை என்ன செய்வான்? ஆரோன் ஏற்றுக்கொள்வார். அதோடு மாத்திரமல்ல, 16ஆம் வசனம் பாருங்க, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்ப பரிசுத்த மனுஷர்கள் எப்படி பேசல? சுயமா பேசல, சொந்த யோசனைகளை பேசல. அவங்க எப்படி பேசுறாங்க? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் பேசுறாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய வாயில நான் என்ன செய்வேன்? வார்த்தைகளை போடுவேன், நீ என்ன செய்ய? அவனுக்கு அந்த வார்த்தைகளை கொடு, ஆர்வனுக்கு கொடுன்ற. தேவனுடைய மாதிரியே அதுதான், நான் உனக்கு உணர்த்துவேன். அப்ப மோசையும் ஆரோனும் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னாங்கல்ல. ஆரோன் என்ன எதிர்காலத்தை பத்தி சொன்னாரு? மோசே பேசினது எல்லாமே எதிர்காலத்தை பத்தி பேசினாரா அல்லது பிரமாணத்தை கொடுத்தாரா? பிரமாணம். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு என்ன போதிப்பாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை அவங்க என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. அதான் என்ன? தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை. தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலத்தை பத்தி சொல்றாருன்னா, பரிசுத்த மனுஷர்களை கொண்டு சொல்றாருன்னா அது துல்லியமா நிறைவேறும். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இஸ்ரவேல் குடும்பத்தை பற்றி தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க? வார்த்தைகளை கொடுத்துக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். அந்த வார்த்தைகளும் தேவன் நிறைவேற்றினார். அவர் சொல்ல பாருங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்ற ஒரு தேவன் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா வசனங்களும் துல்லியமா நிறைவேறிச்ச. எல்லாமே துல்லியமா என்ன இருக்குங்க? நிறைவேறி இருக்கிறது. அதான் தீர்க்க தரிசனம். தேவன் சொன்னா துல்லியமா சொல்லுவார். சுனாமி வரப்போகுதுன்னு எங்க வரப்போகுதுன்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள் சுனாமி வரப்போகுது, ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னா சொல்லுவாங்க. எங்க வருது சுனாமி? ஏதாவது தெளிவா சொல்லுவாங்களா? இந்த தேதியில இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்? அவங்களுக்கு தெரியாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. எல்லா வார்த்தையும் தேவன் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றும். அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அந்த வார்த்தையில் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? தேவன் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தை கூட என்ன ஆகாதுங்க? தவறி போகாது. ஆபிரகாமை பத்தி தேவன் சொல்லும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவார். ஆபிரகாம் எதிர்காலத்தை பத்தி என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? ஏதாவது சொன்னாரா? வேத வாக்கியத்துல இருக்கா? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் தன்னுடைய வீட்டாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வழியை காத்து நடங்களை என்ன பண்ணுவாருங்க? சொல்லுவார். தேவனுடைய வழிகளை காத்து நடவுங்கள். தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணுவார். அதான் என்ன? தீர்க்க தரிசனம். ஆபிரகாம் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ற. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கு போதிக்கிறாரு? தம்முடைய வீட்டாருக்கு போதிக்கிறார். ஆபிரகாம், மோசே, ஆரோன், சாமுவேல், எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா எல்லா தீர்க்க தரிசிகளும் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பத்தி எவ்வளவு பேர் பேசினாங்க? சில தீர்க்கதரிசிகள் மாத்திரம் எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிறாங்க. எல்லா தீர்க்கதரிசியும் பேசினாங்களா? பரிசுத்த மனுஷர்கள் சொல்லும்போது 39 பேர் இருக்கிறாங்க, 39 40 பேர் இருக்காங்க வேத வாக்கியத்தை எழுதுனவங்க. 40 பேர் தேவன் என்னதான் சொல்றாரு? தீர்க்கதரிசிகள். தேவனுடைய வார்த்தையை தேவன் யாருடைய வாயில போட்டு அவங்க பேசுறாங்களோ அவங்கெல்லாம் யாருதான்? தீர்க்கதரிசிகள். அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் என்றால் அர்த்தம் என்ன? எதிர்காலத்தை பத்தி பேசுறதா? தேவன் நமக்கு வேத வாக்கியத்தின் மூலமாவே வெளிப்படுத்துறார். தீர்க்க தரிசனம்னா என்ன? வசனம் சொல்ற பாருங்க. மனுஷருக்கு பக்தி விருத்தியும். மனுஷருக்கு எது ஏற்படணும்? பக்தி விருத்தி. 2வது மனுஷனுக்கு அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லணும்? புத்தி. 3வது என்ன சொல்லணும்? ஆறுதல். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இந்த மாதிரி பக்தி விருத்தி உண்டாகும்படியாக, புத்தி உண்டாகும்படியாக, ஆறுதல் உண்டாகும்படி பேசுறாங்களா?
என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? இந்தோனேஷியாவில் பூகம்பம் வரப்போகுது, இந்தியாவில் பூகம் வரப்போகுது, அங்க அந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகுது, இந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகுது, அரசியல் மாற்றம் வரப்போகுது, தமிழ்நாடு ஆசீர்வாதமா மாறப்போகுது, மழையினால பெரும் சேதம் உண்டாக போகுது, பஞ்சம் வரப்போகுது, இதான சொல்றாங்க. இந்த ஜோசியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா தினபலன், மாத பலன், ஆண்டு பலன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஜோசியக்காரங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. மழை வரப்போ டைம் போட்டுருப்போம், அந்த காலண்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருப்பான். ராகு காலம், அந்த காலம், இந்த காலம் கேட்டா நிறைய போட்டு வச்சுக்கிறான். இவங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தினாலே மனுஷருக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் இருக்குதா? அல்ல பயமுறுத்துறாங்களா? என்ன பண்றாங்க? பயமுறுத்துறாங்க. அதுல என்ன ஆறுதல் இருக்கு, என்ன புத்தி இருக்கு? சரி, சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை துல்லியமா சொல்றாங்களா? ஆட்சி மாற்றம் வருன்றாங்க, இல்ல இந்த தலைவர் தோத்து போயிடுவார், இந்த தலைவர் ஜெயிச்சிருவாருன்ட்டு எலெக்ஷன் முன்னாடி சொல்லிடுவாங்களா? என்ன ஆகும் சொன்னா? சர்வசாதாரணம் சொல்லுவாங்க, அரசியல் மாற்றம் வந்துருங்க, அந்த பொருளாதாரம் முன்னேற போகுது, இந்த பொருளாதாரம் முன்னேற போகுது. சரி, பொருளாதாரம் முன்னேறி ஆட்சி மாற்றம்லாம் நமக்கு என்ன ஆக போகுது? அதனால எனக்கு என்ன வளர்ச்சி வரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில? என்ன பக்தி விருத்தி வரும்? எனக்கு எதுவுமே வராது. எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க எப்படிதான் பேசுவாங்க பாருங்களேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்னதான் பேசுறாங்க? வீண் பெருமைகளை தான் பேசுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்காதீங்கன்றார் தேவன். ஏன்னா அவங்க கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அவங்க என்னென்ன யூகிச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்கன்ற அர்த்தம் பாருங்க. அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தேவன் அவங்கள்ட்ட பேசவே இல்லை, ஆனா ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஓடுறான். ஜனங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்யறான். கவலைப்படாதீங்க, தேவன் என்ன செய்யறோம்? உங்களை பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தேவன் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பலைன்னு சொன்னா உங்களை எங்க ஒப்பு கொடுத்துருவேன்? அசிரியாட்ட ஒப்பு கொடுத்துருவேன், பாபிலோன் ஒப்பு கொடுத்துருவேன் தேவன் சொல்றாரு. தீர்க்க தரிசிகள் அதை சொல்றாங்க. பாபிலோன் ராஜா வரப்போறாரு, உங்களை அழிக்க போறாருன்றாங்க. இந்த கள்ளதீசி என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் நடக்காது, தேவன் என்ன செய்யறவங்கள பாதுகாப்பாரு, காப்பாருன்றான். தேவன் சொல்றாரு, நான் அவங்கள்ட்ட என்ன செய்யல, பேசல. 22 பாருங்க. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். தேவனுடைய ஆலோசனையில அந்த தீர்க்கதரிசிகள் நிலைச்சிருந்தாங்கன்னா ஜனங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை போதிக்கும் போது ஜனங்கள் கேட்கும் போது என்ன ஆகும் சொல்ல பாருங்க. தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் பொல்லாத செய்கைகளுக்கு என்ன செய்வாங்க? அவங்க திருப்புவாங்கன்றார். தேவனுடைய வார்த்தையை நம்ம போதிக்கிறோம்னா ஜனங்கள் என்ன ஆகணும்? பொல்லாத வழியையும் பொல்லாத செய்கிட்டு என்ன ஆகணுங்க? மனம் திரும்பணும். ஆனா அவங்க அப்படி பேசுறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் கர்த்தருடைய வழி. இந்த வழியில் நடவுகள் போதிக்கிறாங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், இந்த மாதிரி வாழுங்கன்னு போதிக்கிறாங்களா? ஒழுக்கம் உடையவங்களாக, கற்பு உடையவர்களாக, பொறுமை உடையவர்களாக, சாந்தம் உடையவர்களாக, அன்பு உடையவர்களாக இருங்கன்னு போதிக்கிறாங்களா? என்ன போதிக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறவனும் மனுஷருக்கு எதை ஏற்படுத்தணுங்க? பக்தி விருத்தி புத்தி ஆறுதல். சோர்ந்து போகும்போது தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவங்க என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தணும். அவங்க வழி தவறி நடக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி. அவங்க விசுவாசத்துல பலவீனப்படும் போது அந்த விசுவாசத்தை என்ன செய்யுங்க? கட்டணும். அதான் என்னதுங்க? பக்தி விருத்தி. இவங்க என்ன பண்றாங்க? அதெல்லாம் செய்யறாங்களா? ஜனங்களை பயமுறுத்துறாங்களா?
ஜனங்களை பயமுறுத்துறாங்க. 32 வசனம் பாருங்க. இதோ பொய் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்கியவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருப்பதும் இவங்கனால ஜனங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாதுன்ற. ஒரு பாலைவனத்துல ஏதோ ஒரு வெள்ளம் வந்து தண்ணி ஓடுது. ஒருத்தர் அதை எடுத்து காமிக்கிறார். பாருங்க, தேவன் சொன்ன மாதிரி ஆறு ஓடும். சரி, மழை பெஞ்சா ஆறு ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருங்க? அது வத்தி போயிடும். வனாந்திரத்துல ஆறு ஓடுது பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க ஓடுதுங்கன்றான். பாலைவனத்துல பாருங்க ஆறு ஓடுது. இந்த பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் வரைக்கும் ரொம்ப சமயமா இருக்கு. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல அப்போ சொல்ல ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? தீர்க்க சொல்லிக்காங்க புதிய ஏற்பாட்டுல. பாலைவனத்துல வந்து ஆறு ஓடுச்சுன்னா கர்த்தர் வருவாருங்க. அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. தாங்கள் யூகித்ததை என்ன பண்றாங்க? தரிசனமாக. நான் உங்களை அனுப்பினது இல்லை என்ற தேவன். இவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கிறது இல்லை என்று. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையினால, இந்த கள்ள தீர்க்க பேசக்கூடிய வார்த்தையினால ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமே இல்லை. எங்கேயா ஒரு பக்கம் அழிவு வரும் இல்லைங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்துடும், இல்லை ஒரு மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, பனி சறுக்கில் செத்து போயிடுவாங்க, மழை வந்து உருண்டு உழுந்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வரும்போது பாருங்க, கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது. கர்த்தருடைய வரைக்கும் சமயமா இருக்கு, மனம் திரும்புங்க. ஒரு விபத்துங்கிறது நடக்காத? நடக்குமா நடக்காதுங்களா? இவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி அழிவு வந்திருக்கு, அந்த இடத்துல அந்த மாதிரி அழிவு வந்திருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு வந்து அடையாளம். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமா பாருங்க. இயேசு உதாரணம் சொல்றாரு. லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். பாருங்க, பிலாத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாரு. சிலர் என்ன ஆயிட்டாங்க? பிலாத்தினால கொல்லப்பட்டிருக்கிறான். அந்த செய்தியை வந்து யாருக்கு சொல்றாங்க? இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாங்க. இப்படி பிலாத்து வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிறான். ஏசு சொன்னார் பாருங்க 2ஆம் வசனத்துல. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? இந்த மாதிரி கொல்லப்பட்டு சாகுறவன், விபத்துல சாகுறவன், இவங்கெல்லாம் பாவியா? அப்ப இவங்கெல்லாம் என்னமோ பரிசுத்தமான மாதிரியும், செத்தவங்கலாம் யாருங்க? எல்லாருமே பாவிகள் மாதிரி நினைச்சுக்கிறான். சுனாமியில செத்து போனவங்க எல்லாம் பாவிகள், இந்த அதுல செத்து போனவங்க எல்லாம் பாவிகள், வியாதியில வந்து கொடுமையா சாகுறாங்களா அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லிக்கிறான். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப நீங்கெல்லாம் வந்து நீதிமான்கள், அவங்க எல்லாம் பாவிகளா? அவர் கேட்கிறாரு பாருங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த சம்பவத்தை நீங்க பாக்குறீங்களா? அந்த சம்பவத்தை நீங்க கேட்கற என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஒரு விபத்தையோ ஏதோ இந்த மாதிரி அசம்பாவியத்தையோ நீங்க கேள்விப்படுறீங்கன்னா தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படி என்ன செய்வீங்க? கெட்டு போவீர்கள். பாருங்க 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? எருசலேம்ல சீலோவாம் கோபுரம் இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுங்க? எதுல எப்படி உழுந்துச்சுன்னு தெரியல. உளுந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? 18 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பில்டிங் இருக்குது, அது அப்படி கீழே விழுந்து நிறைய பேர் செத்து போயிறாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாம் பாவி. நம்மளாம் யாரு? பரிசுத்தவான். நம்மள தேவன் எப்படி காப்பாத்திருக்க பாருங்க. அப்ப கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போயிருக்காங்க எருசலேம்ல. அது என்னது? அது விபத்து. பிலாத்து கலிலேயரை கொண்டு போட்டிருக்காரு. அது என்னது? கொலை. கொலையாக இருந்தாலும் விபத்தாக இருந்தாலும் சொல்ற பாருங்க 4ஆம் வசனத்துல, சீலோவாமில கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தாலும் நினைக்கிறீர்களா? அவங்களாம் குற்றவாளிகளா? செத்து போனவங்களா அப்படி நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பலைன்னா எல்லாரும் என்ன ஆயிருவீங்க? கெட்டு போயிருவீங்கன்ற தேவன் நம்ம எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள், விபத்துகள், இதெல்லாம் நீங்க நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதே முரட்டு குணத்துல நம்ம இருக்கலாம, முரட்டு சுவாபம் உள்ளவங்களா இருக்கலாம. காரணம் என்ன?
தேவன் சொல்ற மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் என்ன ஆயிருவீங்க? அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27, 28 பாருங்க. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. பாருங்க, அகபு அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி எங்கிருந்து வர்றாரு? எருசலேம்ல இருந்து அந்தியோக்கியா சபைக்கு வர்றாரு. அங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னா, உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே என்ன உண்டாச்சு? கிளாடியஸ் சீசருடைய நாட்கள்ல உலகம் எங்கும் என்ன உண்டாயிருச்சுங்க? அவர் சொன்ன மாதிரியே உலகம் எங்கும் என்ன உண்டாயிருச்சு? பஞ்சம். பாருங்க, கிளாடியஸ் சீசருடைய நாட்கள் அந்த பஞ்சம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. இப்ப கேள்வி என்னன்னா ஏன் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது? அதாவது அகபு ரொம்ப பெருமை உள்ளவரார். மன்னிக்கணும், அகபு அந்த தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அவர் தன்னை பெருமைப்படுத்திக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் அந்த சபையிலே சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன? 29ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சபுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்தில் அனுப்பினார்கள். நோக்கம் என்ன? எருசலேம் சபையிலிருந்து தீர்க்கதரிசி வந்துக்கிறான். நோக்கம் என்ன? பணம் சேகரித்து எங்க அனுப்பணுங்க? எருசலேம் சபையிலே பலவீனப்பட்ட தரித்திரப்பட்ட பரிசுத்தவங்க எங்க இருக்கிறாங்க? எருசலேம் சபையில இருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, உலகம் இங்கும் பஞ்சம் வரப்போகுது, நம்முடைய சகோதரருக்கு நாம் என்ன செய்யணும்? பணம் சேகரித்து என்ன பண்ணணும்? பஞ்ச காலத்திலே உதவி செய்ய வேண்டும். நோக்கம் அதுதான். அதான் தீசன் என்ன பண்றாருங்க? அறிவிக்கிறார். ஆனால் சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லைங்களா? சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழுந்து போகாது. அது பொய்யா போகவே போகாது. அது நிச்சயம் என்ன ஆகுங்க? நிறைவேறும். அப்ப இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா? அவங்களாம் யாரு? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். யார் இருந்தாங்க ஜனங்களுக்குள்ள? கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் யார் இருப்பாங்க? கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்ன செய்வாங்க? அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. இந்த கள்ள போதருடைய வேலை என்னங்க? கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை அவங்க போதிப்பாங்க. வசனம் சொல்றார், அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும்? தூசிக்கப்படும். கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படும்படியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யாரதான் இருப்பாரு? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகனத்தான் இருப்பான். இன்னைக்கு உலகத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளாலே, கள்ள போதகர்களாலே கிறிஸ்தவம் தூசிக்கப்படுதா? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதா? இன்றைக்கும் தூசிக்கப்படுது. தேவன் சொன்னார் இவங்க என்ன செய்யறாங்க? தங்கள் சொந்த யோசனைகளை தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. அதெல்லாம் நிறைவேறாத போது யாரை பரியாசம் பண்றாங்க? எல்லாருமே தேவனே. இவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா? இவங்க என்ன செய்யறாங்க? ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேற தேவர்கள் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவர்கள். தேவன் சொல்றார்,
நான் அவங்களை அனுப்பல, நான் அவங்கள்ட்ட எந்த ஒரு கட்டளையும் நான் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? என் நாமத்தினாலே சொல்ல துணிறாங்கன்றார். தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னான்னு சொல்றாங்க. இந்த கொரோனாலாம் வந்துச்சு இல்லைங்களா திடீர்னு, இந்த கொரோனாவை பற்றி யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தாங்களா முன்னாடி? யாருமே சொல்லலை. அந்த கொரோனா வரக்கூடிய அந்த வருஷத்துக்கு முன்பதாக இந்த வருஷம் தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பாரு, இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, ஒரு புது மலர்ச்சி ஏற்பட போகுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 வருஷம் கொரோனால என்ன செய்யப்பட்டாங்க? எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே. யார் சொன்னா தீர்க்க தரிசனம்? யாராவது சொன்னாங்களா அப்படி? அப்ப ஜனங்கள் அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டாங்களா? உணரவே இல்லை. இன்றைக்கும் பொய் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியவங்கள நம்புறாங்க. நீங்க இந்த குறி சலூன்ட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாத்தையுமே சொல்லுவான். எங்கிருந்து வர்றீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எல்லாமே சொல்லுவானா? அவங்க சொல்லுவாங்க அவங்களும் அசுத்தாவி பிடிச்சவங்க அப்படின்வாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களாம்? பரிசுத்தாவிகளை நிரப்புறாரு, நாங்க என்ன செய்வோம்? தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். ஜனவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியக்காரவங்களாம் டிவியில் வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த வருஷம் அது வரப்போகுது, இது வரப்போகுது, அவங்க பங்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? தேவன் அதை பண்றாரு, இதை பண்றாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வருஷம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இவங்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளா? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்கதரிசன வசனம் அது எங்க இருக்குது? நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வேத வாக்கியம். நான் சொன்ன வசனமே கடைசி நாள் அவன் என்ன செய்யுங்க? நியாயம் தீர்க்குன்னு சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்லாத வார்த்தை ஒருத்தன் சொல்றான்னா, ஒரு தீர்க்கதரிசி சொல்றான்னா, தேவன் சொல்றாரு பாருங்க 21 வசனத்துல, உபாகம் 18:21, கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இருதயத்திலே சொல்வாயாக. சரி, இந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் சொல்லாம தான் பேசுறாரு அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 22 வசனம் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால், அவன் சொல்ற எல்லாமே நடக்கணும். எப்படி நடக்கணும் தெரியுங்களா? அவன் வந்து தெளிவா சொல்லணும். ஒரு ஆட்சி மாற்றம் வருதுன்னா, தேவன் இந்த ராஜாவை தள்ளி இந்த ராஜாவை என்ன செய்ய போறாரு? ஏற்படுத்த போறாரு. உலகத்துல இந்த நாட்டுல இந்த பகுதியில சுனாமி வரப்போகுது, இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த மணித்துள்ள இந்த அழிவு வரப்போகுதுன்னு சொல்லணும். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இருக்கிறாரு, அடுத்த வருஷம் அவர் மாற போறாருன்னு டிசம்பர்ல சொன்னா என்ன ஆகும்? தீர்க்கதரிசி என்ன ஆவாருங்க? வருமான வரி என்ன செய்யுங்க? உள்ள விட்டுருவாங்க. மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறப்போகுதுன்னு சொன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல ஆட்சி மாறப்போகுது, இந்தியா வந்து ஆட்சி மாறப்போகுதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வாயே திறக்க மாட்டாங்க. ஏன் சொன்னா என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என் கர்த்தர் சொன்னா தைரியமா சொல்ல வேண்டியதானே? எங்க இந்த ஆட்சி மாற்றம் வரப்போறீங்க, இவரை எடுத்துட்டு இவரை கொண்டு வர போறாங்க சொல்ல வேண்டியதானே? என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்ல இருப்பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்படாதே அப்படின்ற. பயப்பட வேண்டாம். எந்த தீர்க்கதரிசிக்கும் பயப்படாதீங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. காரணம் என்ன? நம்ம கையில அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் எங்க இருக்குங்க? நம்முடைய கையில இருக்குது. அதை நாம் என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். நீ கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? கர்த்தர் ஒரு மனுஷன் பேசுறான்னு எங்க பதிவு செய்யப்படணும்? வேதத்துல பதிவு செய்யப்படணும். ஏன்னா நியாய தீர்ப்பினாலே நான் சொன்ன வசனம் நியாயம் தீர்க்குன்னு சொல்றாரு. ஏன்ட்ட ஒண்ணு பேசுவாரு, இவர்கிட்ட ஒண்ணு பேசுவாரு, அவர்கிட்ட ஒண்ணு பேசுவாரா தேவன்? இவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே துணிகரமா சொல்ல முயற்சி பண்றாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பழைய ஏற்பாடு தான். அவங்க என்ன ஆயிடுவாங்க? நியாயப்பிரமாண காலகட்டத்தில் இருந்தா ஜனங்கள் எல்லோரும் கல்லால் அடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? அவங்க கொண்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படியே கொல்ல முடியுமா? இன்னைக்கு பெரிய பெரிய கள்ள தீர்க்கதரிசிகளும் உலகத்துல இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துக்கு கூட போக முடியாது. ஏன்? அவங்களுக்கு என்ன இருக்குங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க ஸ்டேஜ்ல வேணா பார்க்கலாம், பக்கத்துல போக முடியுமா? போகலாம் முடியாது. ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா மனுஷருக்கு பக்தி விருத்தி, ஆறுதல், புத்தி உண்டாகத்தக்கதாக பேச வேண்டும். அதான் தீர்க்கதரிசனம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் போதிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? பக்தி உண்டாக்குறோம்,
ஆறுதல் படுத்துறோம், என்ன செய்யறோங்க, புத்தி சொல்றோம். நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 பாருங்க. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்படுங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையுள்ள காலத்தில் தேவன் எப்படி இருந்தாருங்க? காணாதவர் மாதிரி இருந்தார். பிரமாணம், மோசே நியாய பிரமாணம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப சொல்றாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரு? கட்டளை. என்ன செய்யணுங்க? மனம் திரும்புங்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஒரு மனுஷனை குறிச்சு வச்சுக்கிறார். அந்த மனுஷனை கொண்டு பூமி எப்படி நியாயம் தீர்ப்பாரமா? நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த மனுஷன் யாரு? மரித்தோரிலிருந்து எழுந்த மனுஷன் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால பூமியிலே வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது உறுதி பண்ணப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நியாய தீர்ப்பு உறுதி பண்ணப்படல. இயேசு இந்த பூமிக்கு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருக்கும் கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஒரு நாள் அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க குறித்து. அதனால யாருக்கா தெரியுமா? இயேசு இந்த பூமியில இருந்தபோது சொன்னார். இயேசு எப்போ வருவாரு? அவர் சொல்லாரு, எனக்கும் தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், யார்தான் தெரியும்? இதுதான் ஒருவர் தவிர வேறு ஒருத்தனுக்குமே தெரியாதுன்ற அந்த நாளுக்காக தான் நாம் எல்லோரும் என்ன செய்யறோங்க? காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாசம் வரலாம், 10 வருஷம் கூட கழிச்சு கூட வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். இயேசு கிறிஸ்து அவர் வருகை எப்படி எதிர்பார்க்கணும்? ஆவலோடு, மிகுந்த ஆவலோடு எதிர்பாருங்கள். மிகுந்த ஆவலோடு எதிர்பாருங்கள்ன்ற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு, கள்ள போதர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படவே கூடாது. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்வார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை. பாருங்க, அவங்க நல்ல மரமா கெட்ட மரமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் கொடுக்கக்கூடிய கனிகள். கொடுக்கக்கூடிய கனி துன்மார்க்கமான கனியா இருந்தா அவங்க எப்படிதான் இருப்பாங்க? கெட்ட மரமா தான் இருப்பாங்க. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிகளை. மரம் நல்லா இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசக்கூடிய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் 39-40 மனுஷர்களை கொண்டு ஏவப்பட்டு பேசியிருக்காங்க பாருங்க. அவங்க தான் பரிசுத்த தீர்க்கதரிசிகள். அவங்களுடைய வார்த்தை யார் கொடுக்கப்பட்டிருக்கு? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார்? நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கின்ற. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணுங்க? நடக்கணும். நடக்காத போது நாம் என்ன செய்யப்படுவோம்? நியாயம் தீர்க்கப்பட்டு எங்க தள்ளப்படுவோம்? அக்னி கடல் என்ன செய்யப்படுவோம்? தள்ளப்படுவோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பார். ஆமென்.